ஹாய் விவர்ஸ். இப்ப இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடக்கிறதுனால இந்த ரெண்டு நாடுகள்லயும் சேதமடைஞ்ச பகுதிகளை தான் நம்ம சோஷியல் மீடியாக்கள்ல பாக்குறோம். ஆனா இயற்கை இந்த ரெண்டு நாட்டிலையும் நிறைய அழகான ஆச்சரியமான இடங்களை உருவாக்கி வச்சிருக்கு. இந்த வீடியோ மூலமா இந்த ரெண்டு நாடுகள்லயும் எவ்வளவு அழகான இடங்கள் எல்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது டெட் சீ. இஸ்ரேல்ல இருக்கிற இந்த சால்ட் வாட்டர் லேக்க டெட் சீன்னு சொல்றாங்க. இந்த இடத்தை பார்க்கவே ரொம்பவும் அழகா இருக்கும். இந்த தண்ணீர் முழுக்க அதிகமான உப்பு இருக்கிறதுனால இந்த தண்ணிக்குள்ள நம்ம மூழ்க கூட மாட்டோம். இயற்கையாவே இப்படி மிதக்கதான் செய்வோம். இதனாலேயே இஸ்ரேல்ல இது ஒரு முக்கியமான சுற்றுலா தலமா இருக்குது. இதே மாதிரி ஈரான்ல மஹர்லோங்கிற இந்த பிங்க் லேக் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய சால்ட் வாட்டர் லேக். கடல் நீர்ல இருக்கிற உப்பை விட இந்த லேக்ல 4 மடங்கு உப்பு இருக்குது. இதனால இந்த தண்ணீர்ல எந்த மீன்களுமே கிடையாது. இந்த தண்ணியில இருக்கிற ஒரு வகையான பாக்டீரியாஸ்னால இந்த தண்ணீரை இப்படி பிங்க் கலர்ல தெரியுது. இதுக்கு அடுத்ததா ஈரான்ல உர்மியாங்கிற இந்த சால்ட் வாட்டர் லேக்கும் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய சால்ட் வாட்டர் லேக். இதனால இந்த லேக்குடைய ஒரு பகுதியில இருந்து இன்னொரு எண்ட கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சால்ட் லேக். அடுத்தது ஏசியன் சிட்டி. இஸ்ரேல்ல இருக்கிற இந்த பெய்ட்ஷீன்ங்கிற இந்த இடத்துல ரொம்பவும் பழமையான நகரங்கள் இருக்குது. ரோமன் காலத்துல கட்டப்பட்ட நிறைய கட்டிடங்களும் இன்னும் அப்படியே இருக்குது. இதுக்கு அடுத்ததா இஸ்ரேல்ல ஹிரோடியன்ங்கிற இந்த பழங்கால சிட்டியும் இருக்குது. இங்க ஃபர்ஸ்ட் செஞ்சுரி காலத்துல சேர்ந்த நிறைய பழங்கால கட்டிடங்கள் இருக்குது. இதே மாதிரி ஈரான்ல சரியாட் போர்ட்ரஸ்ங்கிற இடத்துல ரொம்பவும் பழங்கால கட்டிடங்கள் இருக்குது. எந்த விதமான இரும்புகளையும் பயன்படுத்தாம களிமண்களாலேயே கட்டப்பட்ட நகரங்கள் இது. 1600 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த நகரம் இன்னும் இடியாம அப்படியே இருக்குது. இதுக்கு அடுத்ததா ஈரான்ல இசட்காஸ்ட்ங்கிற இந்த பழமையான நகரமும் இருக்குது. இங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஊரே வாழ்ந்திருக்காங்க. இது 1500 வருடங்கள் பழமையான கட்டிடமா. இங்க உள்ள வெயிலுக்கு ஏத்த மாதிரி இயற்கையாவே சில்லுன்னு இருக்கிற மாதிரி இங்க உள்ள கட்டிடங்கள் எல்லாம் கட்டி இருக்காங்க. அடுத்தது ரிச்சஸ்ட் சிட்டி. இஸ்ரேல்ல இருக்கிற மவுண்ட் கேர்மெல்ங்கிற இந்த ஏரியால நிறைய லைம்ஸ்டோன் மலைகள் இருக்குது. பார்க்க ரொம்பவும் அழகா இருக்கிற இந்த ஏரியால தான் நிறைய பணக்கார இஸ்ரேலியர்கள் வாழ்றாங்க. இந்த ஊரை பார்க்கவே செம்ம அழகா இருக்கும். ரொம்பவும் பக்கமான இன்ஜினியரிங்கோட இயற்கை அழகு கிடாம இந்த சிட்டியை உருவாக்கி இருக்காங்க. இதுக்கு அடுத்ததா இஸ்ரேல்ல இருக்கிற பாஹாய் வேர்ல்ட் சென்டர்ங்கிற இந்த சிட்டியும் பணக்காரர்கள் வாழ்ற ரொம்பவும் காஸ்ட்லியான ஒரு சிட்டி. இங்க டெம்பரேச்சரும் ரொம்பவே வார்மா இருக்கும். இதே மாதிரி ஈரான்ல ஹமிடன்ங்கிற இந்த சிட்டியை பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். இது கடல் மட்டத்துல இருந்து 6000 ஃபீட் உயரத்துல இருக்கிறதுனால இந்த சிட்டியும் ரொம்பவே கூலா இருக்கும். இங்க உள்ள கட்டிட கலைகள் எல்லாம் ரொம்பவே யூனிக்காவும் பார்க்க அழகாவும் இருக்கும். அடுத்தது ஓல்டஸ்ட் சிட்டி. இஸ்ரேல்ல இருக்கிற அக்கோங்கிற இந்த சிட்டி ரொம்பவும் பழமையான ஒரு நகரம். கடலை ஒட்டின மாதிரி இந்த சிட்டியை பார்க்கவே ரொம்பவும் அழகா இருக்கும். இங்க உள்ள கட்டிடங்கள் எல்லாம் 500ல இருந்து 600 வருஷம் பழமையான கட்டிடம். இதே மாதிரி ஈரான்ல பலன்கன் வில்லேஜ்ங்கிற இந்த ஊர் ரொம்பவும் பழமையான ஒரு ஊர். மலை ஓரங்கள்ல கட்டப்பட்டு இருக்கிற இந்த கட்டிடங்கள் எல்லாமே பல வருடங்களுக்கு முன்னாடி பாறை கற்களை மட்டுமே வச்சு கட்டப்பட்ட கட்டிடங்கள். ஈரான்ல இருக்கிற சூஸ்ட்ரா ஹிஸ்டாரிக்கல் ஹைட்ரோலிக் சிஸ்டம்ங்கிற இந்த இடமும் ரொம்பவும் பழமையான ஒரு நகரம். இயற்கையா ஓடுற நீர்வீழ்ச்சிக்கு நடுவுல இப்படி ஒரு அழகான சிட்டியை உருவாக்கி வாழ்ந்திருக்காங்க. அதுலயும் இவங்க இந்த தண்ணீர் போறதுக்காக உருவாக்கி இருக்க இந்த வழிகள் எல்லாம் பார்க்க செம்ம அழகா இருக்கும். இதுக்கு அடுத்ததா ஈரான்ல இருக்கிற கண்டோவன்ங்கிற இந்த ஊரு தான் பழமையான நகரம். இங்க உருவாக்கி இருக்கிற இயற்கையான லைம் பாறைகளையே ஆரம்பத்துல வாழ்ந்தவங்க வீடுகளா மாத்தி வாழ்ந்திருக்காங்க. இதனால இந்த ஊரை பார்க்கவும் ரொம்பவே அழகா இருக்கும். அடுத்தது மியூசியம். இஸ்ரேல்ல இருக்கிற இந்த லாட்டன் டேங்க் மியூசியம்ல இஸ்ரேல் ராணுவத்துடைய டேங்கர்கள்ல இருந்து மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மக்கள் பார்வைக்காக வச்சிருக்காங்க. இந்த மியூசியம் இன்டோரும் அவுட்டோரும் கலந்த ஒரு மியூசியம். இதனாலேயே இந்த மியூசியம்க்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க. இதே மாதிரி ஈரான்ல ரிட்கன் கேஸ்டல்ங்கிற இந்த பழங்கால பாதுகாப்பு சுவர் இருக்குது. இது கடல் மட்டத்துல இருந்து 4900 ஃபீட் உயரத்துல கட்டப்பட்ட ஒரு பாதுகாப்பு சுவர். இங்க 42 வாட்ச் டவர் இருக்கு. இதுதான் பழைய ஈரானுடைய ராணுவ தளமா இருந்திருக்கு. இந்த இடம் எப்பவுமே ரொம்ப குளுமையாவும் காட்டு பகுதிக்கு நடுவுலயும் இருக்கிறதுனால இங்கேயும் ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் வராங்க. அடுத்தது லைம்ஸ்டோன் கேவ். இஸ்ரேல்ல இருக்கிற சூரக் கேவ்ங்கிற இந்த பகுதியில நிறைய பழங்கால குகைகள் இருக்குது. இது எல்லாமே இயற்கையா உருவான பழங்கால குகைகள். வெளியே எவ்வளவு வெயில் அடிச்சாலும் இந்த குகைக்குள்ள போனா உடனே சில்லுன்னு இருக்குமா. இதுக்கு அடுத்ததா இஸ்ரேல்ல இருக்கிற ரோஷ் அனிக்காங்கிற இந்த பகுதியிலயும் நிறைய குகைகள் இருக்குது. இந்த குகைகளை இந்த கேபிள் கார் மூலமாவே சுத்தி பார்க்கலாம். கடல் ஓரத்துல இந்த குகைகள் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த குகைகளையும் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். இதே மாதிரி இஸ்ரேல்ல ரோமன் கிராட்டர்ங்கிற இந்த பகுதி இயற்கையா உருவான ஒரு செமி டெசர்ட் ஏரியா. இந்த பகுதியை பார்க்கவே ரொம்பவே வித்தியாசமாவும் அழகாவும் இருக்கும். இதே மாதிரி ஈரான்லயும் ஷடட் கல்அவுட்ஸ் கிரீன் லேக்ங்கிற ஒரு அழகான இயற்கை இடம் இருக்குது. இந்த இடத்தை பார்க்கவே எவ்வளவு வித்தியாசமா இருக்குது பாருங்க. ஏதோ வேற பிளானட்டுக்கே வந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இந்த இடங்கள் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இந்த இடத்துக்கு நடுவுலயே இந்த நீல கலர் சால்ட் லேக்கும் இருக்குது. இதெல்லாம் இயற்கை உருவாக்கி இருக்கிற ரொம்பவே ஒரு அழகான இடம். இதுக்கு பக்கத்திலேயே டாஸ்டலூட்ங்கிற இந்த பாலைவன பகுதியும் இருக்குது. இங்கதான் உலகத்திலேயே அதிகமான வெப்பம் பதிவாகி இருக்கு. அதிகபட்சமா 159.3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இங்க வெயில் அடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க மழையே பெய்யாதாம். 2-3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த பகுதியில லைட்டாவே மழை பெய்யுமா. இது
மட்டும் இல்லாம அடுக்குமாடி கட்டிடங்கள் மாதிரி இந்த பகுதியில மிகப்பெரிய மணல் மேடுகளும் இருக்குது. இதுக்கடுத்ததா ஈரான்ல இருக்கிற கியூஷ்ங்கிற இந்த பகுதியில இயற்கை உருவான உப்பு குகைகள் இருக்குது. பாக்குறதுக்கு ஐஸ் பாறைகள் மாதிரி இந்த குகை முழுக்க உப்பு பாறைகள் உருவாகி இருக்கும். இதே மாதிரி ஈரான்ல இருக்கிற படேபி சர்ட்ங்கிற இந்த பகுதியும் இயற்கை உருவாக்கிய ஒரு வித்தியாசமான இடம். இங்க உள்ள தண்ணீர்லயும் மண்ணுலயும் அயனும் கால்சியமும் ரொம்பவே அதிகமா இருக்குது. இதனாலேயே இந்த இடம் மஞ்சளும் சிவப்பும் கலந்த மாதிரியே இருக்கும். அடுத்தது மினி இஸ்ரேல். இஸ்ரேல்ல இருக்கிற எல்லா முக்கியமான இடங்களையும் கட்டிடங்களையும் இங்க மினிச்சர் வெர்ஷனா செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த ஒரு பார்க்குக்கு வந்தாலே இஸ்ரேல்ல இருக்கிற எல்லா முக்கியமான இடங்களையும் சுத்தி பார்த்துடலாம். அந்த அளவுக்கு இந்த இடங்கள் எல்லாம் ரொம்பவும் டீடைல்டா உருவாக்கி இருக்காங்க. இதுக்கு அடுத்ததா இஸ்ரேல்ல இருக்கிற இலட்டுங்கிற இந்த பகுதி இஸ்ரேலுடைய ஒரு கடல் வழி பார்டர். இந்த இடத்தை பார்க்கவும் ரொம்பவே அழகா இருக்கும். இந்த கடல் பகுதியும் அமைதியான கடல் பகுதிங்கிறதுனால இங்க ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் வராங்க. இதே மாதிரி ஈரான்ல நசீர் அல் மல்க் மாஸ்க்ங்கிற இந்த பகுதியை பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். இதோடைய கட்டிட கலைகள் எல்லாம் நிறைய கலர் வண்ணங்களோட சூரிய ஒளிப்பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி ரொம்பவே அழகா கட்டியிருக்காங்க. இங்க அழகான பார்க்குகளும் இருக்குது. இந்த கட்டிட கலைகளையும் பார்க்கிறதுக்காகவே இங்க ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் வராங்க. இப்ப கூட இந்த மாதிரி வேலைப்பாடுகளோட கட்டிடங்களை கட்டுறது ரொம்பவே கஷ்டமா. அந்த அளவுக்கு இந்த கட்டிட கலைகள் எல்லாம் பார்க்க ரொம்பவே அழகா இருக்குமா. நம்ம கடைசியா பார்க்க போறது ஹையஸ்ட் பிளேஸ். இஸ்ரேல்ல இருக்கிற கோலன் ஹைட்ஸ்ங்கிற இந்த பகுதி தான் இஸ்ரேல்ல இருக்கிற உயரமான பகுதி. கடல் மட்டத்துல இருந்து 4000 ஃபீட் உயரத்துக்கு மேல இந்த பகுதி இருக்கிறதுனால குளிர்காலங்கள்ல இங்க பனி பொழியும். இந்த ஊருக்கு போற சாலைகளும் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். இதே மாதிரி ஈரான்ல மஷூலி வில்லேஜ்ங்கிற இந்த பகுதி கடல் மட்டத்துல இருந்து 3600 ஃபீட் உயரத்துல இருக்குது. இதனால இங்கேயும் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ரொம்பவே சில்லுன்னு அழகா இருக்கும். இதுக்கு அடுத்ததா ஈரான்ல இருக்கிற அல்போர்ட்ஸ் மவுண்டனும் ரொம்பவும் உயரமான ஒரு மலைப்பகுதி. இது கடல் மட்டத்துல இருந்து 16000 ஃபீட் உயரத்துல இருக்குது. இதுதான் ஈரான்லயே ரொம்பவும் உயரமான பகுதி. வெயில் காலங்கள்ல இந்த மலைப்பகுதியை பார்க்கவே செம்ம அழகா இருக்கும். இந்த மலைப்பகுதிக்கு நடுவுல நிறைய அருவிகளும் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது 2 நாட்டிலையும் உள்ள கம்மியான இடங்களை தான். இன்னும் இந்த 2 நாடுகள்லயும் நிறைய அழகான இடங்கள் இருக்குது. இயற்கை கொடுத்திருக்கிற இந்த அழகான நாடுகளை மனிதர்கள் தான் இப்படி சண்டை போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த 2 நாடுகளையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.